ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபிட்னஸ் பார்ட்னர் டேவிட். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டவுட்டில் வரோம். வெயிட் ட்ரைனிங் பண்ண சொல்கிறீங்க மாஸ்டர், எப்படி வெயிட் ட்ரைனிங் பண்ணணும், நான் எவ்வளோ வெயிட் தூக்கணும், எவ்வளோ ரெப்டேஷன் பண்ணணும், எத்தனை செட்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது இல்லையா? நான் பாட்டு ஒரு வெயிட் எடுத்து பண்ணுறோம், 15 ரெப்டேஷன் போட்டிருக்காங்க, 3 செட்டு போட்டிருக்காங்க, 15 ரெப்டேஷன் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு வந்துடுறோம். அது போட முடியாத வெயிட்டை போட்டுக்கிட்டு உடம்ப ஷேக் பண்ணிவிட்டு ஒரு சரியான போஸ்டர் இல்லாமல் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே ஃபினிஷ் பண்ண தெரியாமல் நம்ம பாட்டு உடம்பு அதில் மாட்டி மேலே தூக்கிட்டு கீழே போட்டு நம்ம எவ்வளோ வெயிட்டை தூக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. மாஸ்டர்ஸ் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ரெப்டேஷன் செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ உங்களுக்கு ரெப்ஸு செட்ஸு செய்யணும், எவ்வளோ ரெப்ஸு உங்களுக்கு நல்லா இம்பேக்ட் கொடுக்கும், மசிலை டார்கெட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும், ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா ரெப்ஸின் ரிசர்வ் அப்படிமா, ரெப்ஸின் ரிசர்வ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு பாபலோ வெயிட்டோ டம்பிளோ எடுத்துக்கிட்டோ மிஷின்ஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 ரெப்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 12லேயே உங்கள் மசில் டயர்டாயிடணும். 12க்கு மேலே முடியல அப்படி கொஞ்சம் தம் கட்டி அடித்தோம்னா ஒரு 3 ரெப்டேஷன் போடலாம். அப்போ 12ல் நிற்கிது. அதில் அந்த 3 ரெப்டேஷன் இருக்கு இல்லையா, ரெப்ஸின் ரிசர்வ், அதுதான் அந்த 3 ரெப்டேஷன். அந்த 3 கம்ப்ளீட் பண்ணுறீங்க பாருங்களா, உங்களுடைய எஃபர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிக்கிறீங்க, அது ரெஸ்ட் அண்ட் ரிசர்வ். அதை 3 நீ கம்ப்ளீட் பண்ணணும். இது யாருன்னா இன்டர்மீடியட்டாக ஜிம்முக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் டெய்லி ட்ரைனிங் பண்ணிட்டு பண்ணணும். அந்த ரெப்ஸின் ரிசர்வ் அந்த 3 ரெப்பு பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு அவங்க பண்ணக்கூடாது. 15 அடிக்கிற மாதிரி இருந்தாலும் 12லேயே ஸ்டாப் பண்ணிக்கணும். இது ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் போட்டுட்டோம். என்ன ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்? ஃபஸ்ட்டு செட்டு ஒரு வெயிட் போட்டு செய்கிறீங்க, 1 or 2 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்றீங்க, மசில் பிட்வீன் செட் ரெக்கவரி பீரியட் ரெஸ்ட் விட்றீங்க. தென் நீங்கள் அடுத்த செட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது கொஞ்சம் லோட் பண்ணணும். கொஞ்சம் லோட் பண்ணி ரெப்டேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. 15, 12, 10 அடுத்த ரெப்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 15, 15 அடுத்த 10 ரெப்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்த செட்டு நீங்கள் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த 12 வரணும் டார்கெட் அப்படின்னா 10ல் உங்களுக்கு மசில் பெயின் ஆக ஆரம்பிக்கும், வச்சிடலாம். அப்படிங்கிறப்ப அந்த 2 முடிஞ்சு அடிக்க முடியும், தம் கட்டி பொசிஷன் மாறாமல் கரெக்டாக ரேஞ்சில் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுறீங்க. அந்த 2 10 தாண்டி 2 போகிறீங்க, அதான் ரெப்ஸின் ரிசர்வ். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் அடுத்த கட்ட மசில் க்ரோத்திங்க்கு, மசில் ஷேப், மசில் டோனிங்க்கு எடுத்துகிட்டு போகும். 12 அடிக்கிற இடத்துல 10 நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா அந்த ரெப்ஸின் ரிசர்வை நீங்கள் யூஸ் பண்ணலை, உங்களுக்கு பெரிய க்ரோத்திங் பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய ரெப்ஸு செட்ஸு எந்த அளவுக்கு மசில் டார்கெட் இம்பேக்ட் கொடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.